ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளுமே கமிஷன் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, டே 1 எந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போஸ் டீச்சிங் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணலை, இல்லை இர்ரெகுலர், அதாவது கரஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா டே 2 பற்றி. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ரெக்கார்ட் எதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்ற பட்சத்தில் எந்த மாதிரியான வைவா கொஸ்டின்ஸில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். உங்கள் டிஎல்எம்ஸ் எல்லாம் என்ன மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வைவா. ஓகேவா? செகண்ட் டேவை பொறுத்த வரைக்கும் வைவா தான் என்ன அப்படின்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா நம்மளுடைய டீச்சிங்காக நம்மளுடைய ரெக்கார்டை எல்லாமே என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா முடிச்சிடறோம் ஆல்மோஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா செகண்ட் டேவை பொறுத்த வரைக்கும் மெயினாக நடக்கிறது 2 விஷயங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய வைவா, செகண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய திங்ஸ், உங்களுடைய டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை விசிட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு மார்க் போடுவாங்க. இது 2 விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா டே 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ வைவாலேயே என்னென்னா 2 விதமான வைவா இருக்குது. ஓகேவா? எல்லாருக்குமே ரெக்கார்ட்லேருந்து வைவா கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்குமே இன் ஜென்ரலாகவே வைவா கேட்பாங்களா அப்படின்றதும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா டோட்டலாகவே அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து, நமக்கு வர எக்ஸ்டர்னலுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ ஜென்ரல் வைவாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் வைவாக்குன்னே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான வைவாஸ் கேட்பாங்க, ரெக்கார்ட்லேயே என்னென்ன ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ரெக்கார்டு ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் இருக்குது, ரெக்கார்டை சம்மந்தப்பட்ட ஜென்ரல் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே ஓவராலாக கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெக்கார்டில் மெயினாக நீங்கள் வைவாக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது, லெசன் பிளான் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வைவா அதிலலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட், மைக்ரோ டீச்சிங்லாம் கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டினாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினாவது ஆன்சர் பண்ண முடியும். ஒரு ஆளுக்கு மினிமம் என்ன செய்வாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸாவது கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால சப்போஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாட்டி அவங்க அடுத்தடுத்த கொஸ்டின் எப்படியாவது ஒரு 5 கொஸ்டின்ஸாவது ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா உங்களை கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஓகேவா? ஸோ மித்தபடி நீங்கள் இந்த இவிஎஸ்க்கெலாம் வைவா பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இல்லை இபிசிக்கெலாம் நீங்கள் வைவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டேட்டரி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த அப்சர்வேஷனுக்கு வைவா பார்த்து வச்சுக்கோங்க. அப்சர்வேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெண்டுமே நீங்கள் கம்பைண்டாக சேர்த்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி என்னென்னா இன்னும் ஒரு 2 ரெக்கார்டு இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் அண்ட் கேஸ் ஸ்டடி ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் அதிகமான வைவா பார்க்க தேவை கிடையாது. சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற 8 வைவாவையுமே பார்த்துட்டீங்க, 8 ரெக்கார்டுக்குமே வைவா பார்த்துட்டிங்கன்ற பட்சத்தில் சைக்காலஜி ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டுடைய நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய நேம், என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு 5 எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏதாவது ஒரு 3 எக்ஸ்பிரிமெண்ட் நேம் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய நேம்ஸ் மட்டும் அந்த 10 எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. அதே மாதிரி கேஸ் ஸ்டடியில் என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களோட கேஸ் ஸ்டடியோடைய கேஸ் நேம், அதாவது உங்களுடைய ஸ்டூடெண்ட் நேம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்றத கேட்பாங்க. அவங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடியில் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேர், அவங்களுடைய விஷயம், அவங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் படிக்கணும், அவங்களோட எய்ம் என்ன அப்படின்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அதுவே போதும். வேறு எதுவும் கேஸ் ஸ்டடியிலலாம் கேட்க மாட்டாங்க.
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிஎல்எம்மை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா வாலில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா. ஸோ வந்து சுற்றி ஒரு லைன் போயிடும். அதில் அந்த ரெஜிஸ்டர் நம்பரில் வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாலில் வருமே தவிர்த்து மீதி பேருக்கு எப்படி இருக்கும்னா, சென்டரில் நீங்கள் பெஞ்ச் போட்டு தான் வந்து என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா, உங்களுடைய திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சாம்பிள் இமேஜஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ அதை பார்க்குறப்ப வந்து இப்போ சென்டரில் சப்போஸ் உங்களுக்கு பெஞ்ச் கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து வாலில் ஹேங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஹூக்ஸ் மாதிரி விற்பாங்க தெரியுமா, டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு ஹூக்ஸ் விற்பாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறப்ப வந்து நீங்கள் அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ளோ சார்ட் எல்லாமே வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா அதில் தொங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு பெஞ்சே 2 பேருக்கு கொடுப்பாங்க, ஓகே. ஒரு பெஞ்சில் ஒரு பாதி தான் நீங்கள் வைக்க முடியும், இன்னொரு பாதி வந்து இன்னொருத்தவங்க வைப்பாங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர் வைப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் சார்ட்டு கூட ஒரு 10 சார்ட் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இதை தாண்டி ஒர்க்கிங் மாடல்ஸை வந்து ஒர்க்கிங் மாடலாக இருக்கட்டும், இல்லை மேட்சிங் போர்டாக இருக்கட்டும், கட் அவுட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்வையாக தெரிகிற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாருக்கிட்டேயுமே எதையுமே போய் கேட்காதீங்க. அப்பா எனக்கு சிசர் கொடுப்பா, எனக்கு கொஞ்சம் டேப் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யார்ட்டுமே எதுவுமே கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க இதில் வந்து ஹரிபரியாக இருப்பாங்க. இன்னொன்று உங்களுக்குமே வந்து என்ன அப்படின்னா வந்து அது ஒரு தேவையில்லாத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான், ஓகேவா. ஸோ வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, முடிச்சுட்டு கொடுக்குறேன். நீங்கள் போய் ஒருத்தவங்க டேப் கொடுப்பீங்க, அவங்க மேலே ஏறி ஒட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட போய் டேப் பண்ணால் அவங்க ஒட்டி முடிச்சுட்டு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கான டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்த டைமே முடிஞ்சு போயிடும், ஓகேவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சேஃப்டிக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் வந்து டேப்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டேப்ஸ் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கேரி பண்ணிட்டு போங்க, ஓகேவா. ஸோ சிஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து நீங்களே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று முக்கியமான விஷயம், உங்களுடைய சார்ட்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச சார்ட்டு பெஸ்ட்டான சார்ட்டு ஒரு 10 சார்ட்டில் வீட்டிலே என்ன செஞ்சுருங்கன்னா டபுள் சைட் டேப் ஒட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. அது ரொம்பவே வந்து என்னென்னா ஒரு ஈஸியான மெத்தட், ஓகேவா. ஸோ நீங்கள் அங்கே போய் கட் பண்ணி ஒட்ட தேவை கிடையாது. உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க, அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த பின்னாடி இருக்கிறத மட்டும் என்ன செய்யலாம்னா ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். அதனால் ஒரு 10 சார்ட்டில் மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வீட்டிலேயே பின்னாடி வந்து என்ன செஞ்சுருங்க, டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு கொண்டு போயிருங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து தனியாக ஒரு பண்டில் போட்டு வச்சுக்கோங்க. மித்த சார்ட்ஸோட கலக்காதீங்க. ஒட்டுறதுக்குன்னு எதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்களோ அதை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு தனி பேக்கில் வந்து கேரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ரொம்ப குப்பையாக இறையாத மாதிரி வந்து ஈஸியாக வந்து என்ன செஞ்சு வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக டிஸ்பிளே பண்ணிடலாம். அது போக என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா 2 கட்டப்பை வந்து தயவு செஞ்சு கேரி பண்ணுங்கள். நான் அதை திரும்ப சொல்லிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோலேயே வந்து இதை சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம போகையில் வந்து ரொம்ப ப்ராப்பராக நம்ம வீட்டிலேருந்து அரேஞ்ச் பண்ணி பொறுமையாக கட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். பட் ஆனால் என்னென்னா அங்கே கமிஷன் முடிஞ்சதும் எல்லாரையுமே ஹரிபரியாக என்ன செய்ய சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து என்னென்னா நம்ம கடகடன்னு எடுத்து போடுறப்ப திரும்ப நமக்கு அந்த நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா டைம் இருக்காது. ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு பேக் வந்து தேவைப்படும். ஏன்னா எல்லாத்தையுமே சார்ட்டெல்லாம் பெருசாக வந்து நம்ம பண்டில் பண்ணி அப்படியே டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா பேக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது, அது வந்து சேஃபாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் பிஎட் திங்ஸை தயவு செஞ்சு யாருமே வந்து என்ன செய்யாதீங்கன்னா தூக்கி போடுறதோ இல்லை அதை வேஸ்ட் பண்ணுறதோ செய்யாதீங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம செஞ்சுருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற ஸ்கூல் கரிக்குலத்தில் நாளைக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே தேவைப்படும், ஓகேவா. ஸோ அதனால் யாருமே உங்களுடைய சாட்டையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் மாடலையாக இருக்கட்டும் எதையுமே வந்து அங்கே காலேஜ்லேயே சில பேர் போட்டு வந்துடுவாங்க, இனி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி காலேஜ்லேயே த்ரோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அது என்றைக்குனாலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டே 2 பற்றின முக்கியமான விஷயங்கள், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வைவா
வைவாக்கு ரெடி ஆகிட்டிங்கனாலே மீதி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டே 1ல் நடந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து த்ரூ அவுட்டாக வாட்ச் பண்ணுங்கள், டே 1ஐயும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதை வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.